அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஷிஃபா குக்கிங்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, நல்ல ஒரு டேஸ்டியான மாசி கருவாடு தொக்கு தான். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. எப்படி செய்யறதுன்னு சொல்கிறேன். இதுதான் மாசி கருவாடு. பார்க்குறதுக்கு ஒரு கட்டை பீஸ் மாதிரியே இருக்கும். இதை நல்லா ஒரு குழவி வச்சு இடிச்சிட்டு மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துடணும். இப்போ நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். பார்த்தீங்களா, நீங்கள் நல்லா சின்ன சின்னதாக தட்டி போட்டால் தான் இந்த மாதிரி நுணுக்க முடியும். இல்லைனா மிக்சியில் பிளேடு உடஞ்சிரும். பாருங்கள், நல்லா ஃபைனாக நுணுக்கிடணும். கொஞ்சம் கரகரப்பாக தான் இருக்கும், அப்படி தான் இருக்கும், மணல் மாதிரி. இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிடுங்க. இந்த தொக்குக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்குறதே இந்த பூண்டு தான். பூண்டை இந்த மாதிரி பார்த்துக்கோங்க, மெலீஸாக கட் பண்ணணும். இது ஒரு 100 கிராம் மாசி. இதுக்கு 2 முழு உருண்டை பூண்டோட முழு இது இருக்கு இல்லையா, ரவுண்டு, அது மாதிரி நான் 2 ரவுண்டை கட் பண்ணி வச்சிருக்கேன். பூண்டு வெந்து கொஞ்சம் ப்ரௌன் கலர்ல ஆனதுக்கு அப்புறம் கட் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயத்தை இதில் சேர்த்துடலாம். இதோட 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த பூண்டு வெங்காயமும் நல்லா வதங்கி வரணும். பாருங்க, வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. இந்த மாதிரி கலர் மாறி வந்ததுக்கு அப்புறம் தக்காளி கட் பண்ணி இதுலயே சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி கலர் மாறினதுக்கு அப்புறம் தான் தக்காளியை சேர்க்கணும். தக்காளி சேர்த்துட்டு தண்ணிலாம் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அது அந்த எண்ணெயிலே தான் வெந்து வரணும். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி மசாலாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. அந்த மாசி கருவாடுலேயே கொஞ்சம் உப்பு ஜாஸ்தியாக தான் இருக்கும், அதனால உப்பு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு சேர்த்துடும். தக்காளி மூடி வச்சிட்டோம்னா தக்காளி நல்லாவே வதங்கி வந்துடும். ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி வச்சிருங்க. இப்போ பாருங்க, 5 நிமிஷம் கழிச்சு திறந்துருக்கேன். தெரியுதா, தக்காளிலாம் மடங்கிருச்சு பாருங்க, வெந்து வதங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்பவே பாருங்க, நல்லா ஒரு தக்காளி தொக்கு மாதிரி வந்துருச்சு பாருங்க. தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இந்த டைம்ல ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃபிளேக்ஸ் சேர்த்துக்கிறேன். சில்லி ஃபிளேக்ஸ் அதாவது காஞ்ச மிளகாத்தூள், அது சேர்த்து ஒரு 1 நிமிஷம் வதக்கினதுக்கு அப்புறம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் சேர்க்கிறேன்னா, உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம். ஏன்னா ஏற்கனவே சில்லி ஃபிளேக்ஸ் வேற சேர்த்துருக்கோம். மிளகாத்தூள் உங்களுக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க. பாருங்க, எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்துருச்சு. இந்த டைம்ல நம்ம நுணுக்கி வச்சிருக்கோம் இல்லையா மாசி, அதை இப்போ இதில் சேர்க்க போறோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து 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 கிண்டி விடணும். மொத்தமா கொட்ட மாட்டேன். பாருங்க, பாத்தீங்களா, மாசி தூள் சேர்த்துட்டேன். இப்போ நான் மிக்ஸ் பண்ணி விடுறேன். கொஞ்சம் கொஞ்சமா தூளை சேர்த்து சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. அது சேர்த்து மிக்ஸ் பண்ணும் போதே உங்களுக்கு நல்ல ஒரு வாசனை இருக்கும், அந்த மாசியோட வாசனை. இது நீங்க சாம்பார், ரசம், தயிர் சாதம், லெமன் ரைஸ் எது கூட வேணாலும் வச்சு சாப்பிடலாம். இல்லை இதே சாதத்துல பிசைஞ்சு கூட சாப்பிடலாம், அவ்வளோ டேஸ்டா இருக்கும். பாருங்க, எப்படி நல்லா எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்துருச்சு பாருங்க. உங்களுக்கு கிண்ணும் போதே எல்லாமே ஒன்று சேர்ந்து வருது பாருங்க. அதான் மாசி வெந்துருச்சுன்னு அர்த்தம். பாருங்க, நம்ம போடும்போது ரொம்ப உதிரி உதிரியா இருந்தது, இப்ப அழகா ஒன்று சேர்ந்து வந்துருச்சு பாருங்க. அவ்வளவுதான், ஒரு சூப்பரான மாசி கருவாடு தொக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சூப்பர். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
தேங்க்யூ. Thank you.